வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 2 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று நாம மாலை அறிக்கையில் அறிவித்தது போலவே நேற்றை விட குறைந்த பனிப்பொழிவு, அளவான அதாவது மூடு பனிப்பொழிவு கொஞ்சம் இருந்தது. பெரிய அளவிலே மூடுபனி இல்லை, குளிர் வானிலை. பெரும்பாலும் கடலோரத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகாலையும், உள்ளே 22, 21 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. அதாவது 21 என்பது 69.8 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. ஆகவே இப்படி இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில், மேற்கே காலை நேரத்தில் கூட குளிர்ந்த வானிலை நிலவக்கூடிய நிலையில உயரழுத்த காற்று உள்ளே போய் அப்படியே தலைகீழாக மதியம் ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளுக்கு 37 டிகிரி செல்சியஸ், அதாவது காலை இருந்ததுக்கும் மதியத்துக்கும் 15 டிகிரி செல்சியஸ்லயே வேறுபாடு. ஃபாரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 30 டிகிரி வேறுபாடு. ஃபாரன்ஹீட்ல குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் ஃபாரன்ஹீட்ல 30 டிகிரியும் செல்சியஸ்ல 15 டிகிரியும் வேறுபாடு. ஆகவே அதிகாலையில் 21, 22 இருப்பது மதியம்னு சொல்வதை விட மாலை 3 மணிக்கு தான், 2:30 மணிக்கு மேலதான் வெயிலே இருக்கும். ஏனென்றால் கடலோரத்திலிருந்து உள்ளே வருவது மாலை ஆகிவிடும். 2:30, 3, 4 மணி வரைக்கும் கூட, சில இடங்கள்ல 5 மணி வரைக்கும் கூட கடும் வெப்பம் இருக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல. அந்த வெப்பம் இன்றைக்கு 37 டிகிரி செல்சியஸ் ஆக 98.6, ஒருவேளை 38 கூட ஆகலாம் செல்சியஸ்ல. 100 டிகிரி கூட தொடலாம், 100 டிகிரியை தாண்டாது, 100 டிகிரிக்குள் இருக்கும். கோயம்புத்தூர் கூட 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும், அதாவது 35 டிகிரி செல்சியஸை இன்றைக்கு எட்டும் கோயம்புத்தூர் கூட. கோயம்புத்தூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் நிலவும். வழக்கமா தமிழ்நாட்டில் நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். கடலோரத்தில் பெரிதா இருக்காது. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாவே 34 தான் இருக்கும். அதிகம் 34க்கெல்லாம் வாய்ப்பில்லை. திருச்சி கூட 35 இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேற்கே போக போக தான் 36, 37, 38 ஆகும். கிழக்கே எல்லாம் 32, 33 டிகிரி அந்த அளவுல தான் வெப்பம் இருக்கும் கடலோர பகுதி. ஆக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் தெளிவான வானமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெயில் சுட்டரிப்பது போல் உணர முடியும். இதுல இன்றைக்கும் மேகமூட்டம் வரும், கடலோர பகுதிகளில் மேகமூட்டங்கள் வரும். அதே போல தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மாலை முன்னிரவில் மேகமூட்டங்கள் வரும், ஒரு சில இடங்கள் அப்படியே வரும். ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை. நாளை 3ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரும். ஆனால் அது இருகாற்று இணைவை ஏற்படுத்தாமல் காற்று சுழற்சி என்ற பெயரில் காற்றில் மட்டும் சுழற்சி இருக்கும். அதுல மேக உற்பத்திக்கு மட்டும் சாதகம் இருக்கும், மழை வாய்ப்பில்லை. நாளை 3ஆம் தேதி, மறுதினம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஆங்காங்கே மேகமூட்டங்கள் உருவாகும் பகல் நேரத்தில். ஆனால் மாலை நேரத்தில் அது மழையை தராது. ஆனால் மேற்கே கேரள எல்லை ஓரத்தில் ஒரு சில இடங்கள்ல 3, 4, 5ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா இல்லை, லேசா 3, 4, 5 தேதிகள்ல. சரி, அதுக்கு அடுத்தது இந்த வெப்பம் இதே மாதிரியே தொடரும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் தான் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். 37, 38க்கு நெருக்கமா, அதாவது 98, 99 டிகிரி ஃபாரன்ஹீட் 100 நெருக்கமா இருக்குமே தவிர, அதுவும் ஈரோடு, கரூர், பரமத்தியா, அந்த திருப்பூர் இது ஒட்டிய பகுதிகள், திருப்பூர், ஈரோடு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி இதை ஒட்டி சேலம் கூட இருக்கும். ஆனால் அதில் கூட 36, 35, 37க்குள்ளதான் இருக்கும் செல்சியஸ்ல. 37னா 98 டிகிரி ஃபாரன்ஹீட், 98.6. இது நம்முடைய உடல் சராசரி வெப்பநிலை தான். அதனால ஒன்றும் பெரிய உடல் உபாதை தராது. ஆனால் பழகாதவர்களுக்கு, குளிர்சாதனத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக கொஞ்சம் கூடினாலும் 2-3 நாட்களுக்கு மட்டும்தான் கூடியிருக்கும். பிறகு மீண்டும் 35 குறைஞ்சிரும். 35, 36 டிகிரி செல்சியஸா, அதாவது 95, 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டா குறைஞ்சிரும். 97க்கு மேலே போகாது. அப்புறம் காரணம் என்னன்னா, கிழக்கு காற்று வரப்போகிறது. அப்புறம் 8ஆம் தேதிக்கு மேலே நல்லாவே கிழக்கு காற்று வரும்.
கிழக்கு காற்றும் உயரழுத்தமும் இணைந்து குளிர், அதிகாலை குளிரையும் பகல்ல மேகமூட்டத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டத்தை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல 8ஆம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்பு தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதுலயும் குறிப்பா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் 8ஆம் தேதிக்கு மேல மழை வாய்ப்பு தெரியுது. கேரளாவிற்கும் கண்டிப்பா கேரளா, கர்நாடகா, அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போற காரணத்தினால 8ஆம் தேதிக்கு மேல கேரளா, கர்நாடகாவிற்கு இடிமழையும், தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது நாலுமுக்கு, ஊத்து, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதி, அதே போல விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதி, கேரள பகுதி, வால்பாறை பகுதி, இங்கெல்லாம் 8ஆம் தேதிக்கு மேல மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. ஆனா பெருசா கடந்த வாரம் பெய்தது போல் பெய்யுமா அல்லது குறைவாக இருக்குமா, கடலோரத்துக்கும் கொடுக்குமா, இவையெல்லாம் ஆய்வில் இருக்கு. ஆனால் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வும், 13ஆம் தேதி வரை எடுத்துக்கலாம், 14 வரை இருக்கலாம், 14க்கு பிறகு 20ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வும் இருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவு உறுதியாக கொடுக்கும். நிகழ்வு நெருங்கி வரும் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அது முதல் நிகழ்வை காட்டிலும், அதாவது 8லிருந்து 14க்குள் வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் 15லிருந்து 20 வரக்கூடிய, 15லிருந்து 20ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவானதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம மழையை எங்கே என்பதை நான் உறுதிப்படுத்தலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கேரளா மலைப்பகுதிகள் மற்றும் கேரளா, கர்நாடகாவிற்கு உறுதிப்படுத்துகிறேன். 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அடிக்கடி மழை. அதே போல வட இந்திய நிலப்பகுதிகளில் இருக்கும். வங்கக்கடலோட வடக்கு, அதாவது ஒடிசா, மேற்கு வங்க பகுதிகளிலையும் அந்த மழை பொழிவு இருக்கும் 8ஆம் தேதிக்கு மேலே. இது காரணம் என்னன்னா, அங்கேயும் தரையில காற்று சுழற்சி உருவாக போகுது. கிழக்கு காற்றையும் உயரழுத்த காற்றையும் வடக்கு நோக்கி திருப்ப போகிறது. இதனால கொஞ்சம் வெப்பம் தணிந்திருக்கும். ஆகவே 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 20ஆம் தேதி வரை வெப்பம் கொஞ்சம் தணிந்திருக்கும். புழுக்கம் அதிகமா இருக்கும். வெப்பம் தணிந்திருந்தாலும் வியர்வை, அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து கொஞ்சம் வெயில் குறைவா இருக்கும், மேகமூட்டம் இருக்கும். ஆனால் குறைந்த அழுத்தம் ஏற்பட்டு என்ன ஆகும்னா ஒரு புழுக்கமான வானிலை நிலவக்கூடும். அதனாலதான் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, அதற்கு வடக்கே உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் இந்த மாத மத்தியில மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஈரான் மற்றும் சவுதி அரேபியா, குவைத்து, அப்புறம் கத்தார், இங்கெல்லாம் வரக்கூடிய 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய், புதன், வியாழன் மழை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது. ஈரான் மற்றும் சவுதி அரேபியா, குவைத் சிட்டி மற்றும் கத்தார் போன்ற பகுதி. யுஏஇக்கு வாய்ப்பு இருக்கு, குவைத்துக்கும் அபுதாபிக்கும் வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. அப்படி வந்தால் வியாழக்கிழமை யுஏஇக்கு மழை வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. வந்தால் மிரட்டல் வானிலை, மேகமூட்ட வானிலையோட போகலாம். ஆனால் கண்டிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஈரான், அதே போல ஈராக், இங்கே மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. 3, 4, 5 தேதிகளில். 5ஆம் வியாழக்கிழமை யுஏஇக்கு நெருங்கி வரலாம். ஆனால் அது உறுதி இல்லை. அப்படியே அது ஈரான் பகுதிக்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கொஞ்சம் ஒரு பேசுபொருளாக மாறலாம் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகே. அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரவில் குளிர், அதிகாலை குளிர், மேற்கே காலையும் குளிர், கொஞ்சம் குளிர்ந்த வானிலை, பிறகு வெயில். குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் செல்சியஸில் 15 டிகிரி வேறுபாடு, ஃபாரன்ஹீட்டில் 30 டிகிரி வரைக்கும் வேறுபாடு ஏற்படும் என்பதை நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கோம். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இப்பொழுதுக்கு இல்லை. மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கு. அது 3, 4, 5 தூறல் லேசான மழை. டெல்டாவிற்கு மேகமூட்டங்கள் வரலாம். 8ஆம் தேதிக்கு பிறகு கேரளா, கர்நாடகாவிற்கு மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடலோரத்திற்கு எப்படி இருக்கும், நிகழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 2வது நிகழ்வு கொஞ்சம் வலுவாக இருக்கலாம், உறுதிப்படுத்தவில்லை இன்னும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எங்கே தரும்? நிகழ்வு ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் மழை தராது. ஒரு இடத்துல வேறு இடத்துல. அது கேரளா, கர்நாடகாவிற்கு நல்ல மழை பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமழை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.